ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்கள் வேண்டரை பற்றி இருக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மூஞ்ச பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறது, ஹேர் ஸ்டைலர் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ வந்து அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி அந்த ஒரு பீஸ்ட் தான். அதை வந்து நான் கிட்ட போய் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதை அப்படியே நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. அதை அப்படியே ஆன்லைன் போட்டு போயிருங்க. அப்போ நான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் சேரும். இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, திரும்ப எங்கள் காலேஜில் தான் இருக்கேன். பின்னாடி பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கீங்க, SRM தண்ணியில் நிற்கிது. ஸோ இங்கே ஒரு பார்க்கிங்கில் தான் நின்றுட்டுருக்கோம், யாரும் சொல்லலை. ஸோ அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ரன்னிங்கில் நான் சொல்கிறேன் வண்டியை பற்றி. ஸோ வந்து அப்படியே நம்ம வந்து சினிமேக்ஸ் ஹாஸ்பிட்டலில் போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கிட்ட போயிட்டுருக்கேன். இந்த வண்டி பாருங்கள், நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு சூப்பர் பைக் மாதிரி இருக்குது, சின்ன சூப்பர் பைக் மாதிரி. நான் சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோவில், சொல்லலை. இல்லை நாங்கள் வந்து அப்படி பின்னாடி போய் டின் டெஸ்ட் வந்தோம். பார்த்தீங்கன்னா எங்கள் பிரேக் லைட்டில் மட்டும் அது காமிக்கிற அதையும் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சும்மா டின்ட்டு சும்மா இதுன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு எக்ஸாஸ்ட் கழட்டி வச்சுருக்கோம். அதான் சவுண்ட் அது காமிக்கிறேன் உங்களுக்கு, சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வண்டி ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்து பார்த்துலாம். ஸோ சும்மா ஒரு ரிவ்யூ மாதிரி இந்த வீடியோ இருக்க போகுது, வேறு எந்த மாதிரி இருக்க போகிறதில்ல. ஸோ பார்த்தா இங்கே கொஞ்சம் ஸ்டாஃப்ஸ்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸோட குவார்ட்டர்ஸ் தான் இது. ஸோ வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாமே நம்ம டியூக்னாலே பொதுவாக வந்து இந்த சூப்பர் டியூக் வச்சு தான் எடுப்பாங்க. 1290 இருக்குல்ல. ஸோ அதான் இந்த ஹெட்லைட் வந்து நான் கூடி சீக்கிரம் போடுவேன். நம்ம வண்டிக்கு 6 பேக் ஹெட்லைட்டு சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கும், நிறைய பேர் போட ஆசைப்படுவீங்க. ஆனால் இது புதுசாக நம்ம வாங்கினோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம 12,000 to 13,000 வரும். அப்புறமேட்டுக்கு நான் செகண்ட் ஹேண்ட் வாங்கினோம்னா ஒரு 8,000 கிட்ட வருது. அது வந்து ஏன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெட்லைட்டுக்கும் நம்ம ஈஸிக்கும் கரெக்டாக ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 390 வேறு மாதிரி இருக்கும், 200 250 வேறு மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறனால 8,000 வாங்குவாங்க. ஸோ வந்து நான் எல்லாமே இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து இன்ஜின் பக்கம் வந்தோம் பார்த்தீங்கன்னா, இது 373.2 cc இன்ஜினு பார்த்தீங்கன்னா 47.3 bhpயோட வருது. வித் 37 Nm டார்க்கோட அந்த வண்டி வருது. ஸோ வந்து கேட்டனால உங்களுக்கு எப்படின்னு தெரியும், ஒரு பவர் இருக்கும் உங்களுக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி வந்து உஸ் பேத்திட்டு இருக்காங்க. வீடியோ எடுக்க முடியாமல். ஸோ வந்து கேட்டனால உங்களுக்கு தெரியும் 390யோட பவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது ஓட்டுறப்ப நான் சொல்கிறேனே. ஸோ மற்றபடி எல்லாமே எல்லா வண்டி மாதிரி தான். ஆனால் இப்போ வர 390 எல்லாமே இந்த மெர்சடைஸ் கொடுக்கறதில்ல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து MRFோட ரெப்ஸி தான் கொடுக்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைனாவோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து தடை பண்ணாங்களா இந்தியாவில். அதனால் வந்து இந்த மெர்சடைஸ் வந்து ப்ரொடக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது உண்மையாக இல்லைன்னு தெரில. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுக்கிற 390 எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த மெர்சரோட வண்டி வராது. மெர்சரோட டயர் வராது. நம்மளுக்கு நார்மல் ரெப்ஸி தான் வரும். இதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வழக்கம் போல் அதே தான். 110/70 பேக்கில் வந்து 150/60 நம்ம டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரிப்பு பொறுத்த வரைக்கும் MRFோட இது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். மெர்சலரு ஃப்ரண்ட்டில் பார்த்தா நமக்கு வந்து ஒரு நம்ம வண்டியோட பெருசாக அது 320 mm டிஸ்க்கு வித் ABS தான் இது. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் டிஸ்க் பஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு லெவலாக இருக்கும். சூப்பர் பைக் மாதிரி இருக்கும் அந்த பஞ்ச் பார்த்தீங்கன்னா. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 230 mm டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பிரேக் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ பஞ்ச் தெரியாது. அது ஏன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் பிரேக்கிங் இருக்கும் நம்மளுக்கு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ கம்மிங் அப்படியே பின்னாடி இருந்தீங்கன்னா எல்லாமே நம்ம டியூக் 200 மாதிரி தான் இருக்கும். என் வண்டி அங்கே தெரியுதா உங்களுக்கு? ஜூம் பண்ணிக்காரு. அது அதே வண்டி தான். எதுவும் ஹெட்லைட்டு இந்த TFT டிஸ்பிளே தான் மாறி இருக்கும். ஆனால் வண்டி இது என்னமோ நம்ம அந்த டெயில் கட்டு அந்த மிரர்லாம் பார்க்குறப்போ சூப்பர் பைக் பார்க்குற மாதிரியே இருக்குது. அது ஏன் தான் தெரில எனக்கு. இந்த டின்ட் அடிச்சிருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கா? என் வண்டியில் அதை அடிச்சிருப்போம். நாங்கள் 4 வண்டியுமே வச்சுருக்கோம். மணி வண்டி, என் வண்டி, கிஷோர் வண்டி, அப்புறமேட்டுக்கு இந்த 390 அடிச்சிருக்கோம். இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா அவன் தான் சந்துரு. நான் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை செட் அவன் தான். அவனுக்கு ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவரோட டவுட்னா அந்த வண்டி பற்றி டவுட் கேட்குன்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த இன்ஸ்டா ஐடியில் போய் கரெக்ட் மறக்காம மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை ஃபாலோ பண்ணுறதா பண்ணிக்கோங்க. இந்த வண்டி பார்த்தோன்னா நமக்கு வந்து 2 கலரில் வருது. ஒன்று வந்து இந்த ஒயிட் கலரு, ஒயிட் வித் பிளாக் வீல்ஸு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரே கலர் வித் ஆரஞ்ச் வீல்ஸ் வரும். பர்சனலி எனக்கு வந்து இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு. அந்த கலர் நல்லாயிருக்கும். இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கும் 390. சரியா? ஓகேவா?
மற்றபடி நம்ம வண்டிக்கு இந்த வண்டிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த வண்டியோட ஹெட்லைட்டு, இந்த டிஎஃப்டி, அப்புறமேட்டு இந்த மகான்மா இருக்குல்ல, இது வந்து மாறும் வேறு மாதிரி. இந்த எக்ஸாஸ்ட் ஏன்டா கழட்டி வச்சுக்கன்னு கேட்காதீங்க. சவுண்டு பார்த்தீங்கன்னா வேறு ஃப்ளைபேல கேட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் அந்த சவுண்டு. நான் வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சால் உங்களுக்கு எடுத்து போட்டு விட்றேன், ஓகேவா? ஸோ நம்ம வந்து அப்படியே சஸ்பென்ஷன் பக்கம் வந்தோம்னா நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் தான் 43mm USD ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, WP-யோடது. அதே மாதிரி தான் பேக்லேயும் WP-யோட மோனோஸ்டாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அப்படியே நம்ம அப்படியே சீட்டு பக்கம் வந்தோம்னா என் சீட்டுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. இந்த லைன் இருக்குது பார்த்தா, இந்த பேட்டர்ன் தான் என் வண்டிக்கு இந்த 390 உள்ள டிஃப்ரென்ஸு. இந்த வண்டி வச்சு தான் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். பாருங்கள், வித்த காமிச்சிட்ருக்கேன் அப்புறப்பா. ஸோ அப்படியே நம்ம இப்படி இந்த காக்பீட்டுக்கு வந்தோம்னா இந்த டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13.5 லிட்டர்ஸ் வருது. இவங்க சைடு உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கானுங்க, நம்ம ஒன்றாலும் பேச முடியலனால. ஸோ வந்து இதோட பிரேக் லிவராக இருக்கட்டும், அப்புறமேட்டு கிளச் லிவராக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து அட்ஜஸ்டபிள் தான். நம்மளுக்கு வந்து 5 லெவல்ஸ் ஆஃப் அட்ஜஸ்டபிள் லிவர் இது வந்து வேணால் நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சேம் தாங்க. KTM வந்தாலே பொதுவாக எல்லாமே சேம் இண்டிகேட்டர்ஸ் தான். அப்படியே நம்ம வந்து அப்படியே கன்சோல் போவோம், இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பற்றி போவோமா. இந்த வண்டியில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்னது சொல்கிறேன், வண்டி ஓட்டுறப்ப சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே லோ பீம், டிப்பு, ஹை பீம் வந்து இப்படி ஓட்டோம்னா ஹை பீம் ஆயிரும். ஸோ வந்து அப்படியே இருக்கலாம். இது வந்து நமக்கு வந்து இந்த TFD-யோட கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஜாய்ஸ்டிக்கு. இது நம்ம இண்டிகேட்டர்ஸ், இது வந்து ஹார்ன். நம்ம KTM ஹார்ன் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இது கில்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட், ஓகே. நம்ம பிரேக்கோட மாஸ்டர் சிலிண்டர், ஓகே. ஓகேவா? அப்படியே நம்ம இங்கே வந்தோம்னா இங்கே வந்து நமக்கு இன்ஜின் செக் லைட் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் லைட்டிங் இருக்கும், அப்புறமேட்டு ஹை பீம் லைட்டிங் இருக்குது, அப்புறமேட்டுக்கு இங்கே வந்து நம்ம இன்ஜின் செக் லைட் தான். இது வந்து நம்ம லோ ஃபியூல், அப்புறமேட்டு சைட் ஸ்டாண்டு இது இருக்கும். அதுக்கப்புறம் RPM ஷிஃப்ட் லைட்லாம் இங்கே வரும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் இன்ஸ்ட்ருமெண்டல் கஷ்டம் பற்றி பார்த்துக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக இருந்தால் கில் ஸ்விட்ச் மேலே போட்டேன், கில் ஸ்விட்ச் போயிடுச்சா. நார்மலாக இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்த RPM-ஓட இது கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கியர் இண்டிகேஷன், ஓகேவா? இது வந்து நம்ம ஸ்பீடு போகிறது, இது வந்து ஓடிஓ, இது வந்து ABS நம்ம வந்து சூப்பர் மோட்டோவாக மாற்றிக்கலாம், ரோடு மாற்றிக்கலாம். அது சூப்பர் மோட்டோ என்ன பார்த்தீங்கன்னா ரியல் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், ABS வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். அப்போ எப்படின்னா நம்ம ட்ரிஃப்ட் அடிச்சுட்டு நம்ம சும்மா இல்லைலாம் ஸ்கூல் பசங்க விளையாண்டுருக்காங்க சும்மா. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு நார்மல் நம்ம ரன்னிங்களுக்குமே என்னென்ன காமிக்குமோ, இது வந்து ட்ரிப் 1, இது வந்து ஆவரேஜ் ஸ்பீட் நம்ம எவ்வளோ போயிருக்கோம், இது வந்து ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ, டேட்டு, பேட்டரியோட வோல்டேஜ், ஃபியூல் ரேஞ்ச் எவ்வளோ, அப்படியே செட் ஆகுறோம்னா வரிசையாக நம்மளுக்கு வருது. KTM மாதிரின்னு சொல்லு. ஃபஸ்ட்டு வந்து ட்ரிப்ஸ் இருக்கா, ட்ரிப்புக்குள்ளே போனோம்னா ஜென்ரல் இன்ஃபோ. அது என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓடி எவ்வளோ இருக்குது, பேட்டரி எவ்வளோ இருக்குது, டேட்டு, இது 3 தான் சிம்பிளாக நமக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப் 1 இருக்குது. ட்ரிப் 1 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிப் 1 வந்து எப்பவுமே ரீசெட் பண்ண மாட்டானா, ஓடியோவில் எவ்வளோக்கோ அதே தான் இங்கே இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா 4000 கிலோமீட்டர் வந்து 25.8 மைலேஜ் தான் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி 40 அது சும்மா, ஓகே. ஃபியூல் ரேஞ்சு 100, ஓகே. அதே மாதிரி ட்ரிப் 2 அதே தான் எல்லி இருக்கும். அப்படி பின்னாடி வந்தோம்னா வார்னிங் அது இல்லையாப்பா. சார் அது அப்படியே மோட்டர் சைக்கிளுக்குள்ளே போனோம்னா இங்கே தான் ABS இருக்குது. ABS நம்ம சூப்பர் மோட்டோ போட்டோம்னா பின்னாடி வந்து லாக் ஆகும், ரோட்லேயே நம்ம வச்சுப்போம், ஓகேவா? பேக் வந்தோம்னா இங்கே வந்து குயிக் ஷிஃப்டர், இதை நான் சொல்ல நினச்சேன். ஒரு சூப்பர் பைக்கில் கொடுக்க வேண்டிய ஃபியூச்சர் இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இந்த குயிக் ஷிஃப்டரு, ஆட்டோ பிளிப்பர் ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர்னால் நம்ம வந்து கிளச்சே பிடிக்காமல் த்ராட்டில் ரிலீஸ் பண்ணாமல் கீர் அப் பண்ணலாம். ஆட்டோ பிளிப்பர்னால் நம்ம வந்து ஆக்சிலேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டு கீர் டவுன் பண்ணலாம், கிளச் இல்லாமல், வித்தவுட் கிளச் தான், ஓகே. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இந்த தான் சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பர் பைக்கில் கொடுக்க வேண்டியது. இது வந்து நம்ம வந்து ஒரு 400cc கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமே சொல்லலாம் அது. அப்புறமேட்டு குயிக் ஷிஃப்ட் நம்ம வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். குயிக் ஷிஃப்ட்டுக்கு நமக்கு லைஃப் இருக்கும். எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு லைஃப் இருக்குது, நம்ம எப்போயாவது யூஸ் பண்ணால் அதுக்கு ஒரு லைஃப் இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே வண்டின்னு பொறுத்தாலே எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் இருக்கும். அதே மாதிரி தான் குயிக் ஷிஃப்ட் இருக்கும். அதே மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போனால் தான் நமக்கு நிறையா செட்டிங்ஸ் வரும். ஃபேவரட்ஸ்னு என்னன்னு தெரியலையப்பா. ட்ரிப்பு நம்மளுக்கு வந்து இந்த TF டிஸ்பிளேல ஜென்ரலாக வரும்ல, நார்மலாக அங்கே வந்து நம்மளுக்கு என்னென்ன காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இந்த ஃபேவரட்ஸில் போட்டு வச்சுக்கலாமா. செகண்ட் வந்து குயிக் செலக்டர். டக்கு நம்ம வந்து செட் ஆகுறோம்னா என்ன வரணும், ட்ரிப் 1 வரணுமா, ட்ரிப் 2 வருமா, ABS வரணுமா, எது வந்து வரணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி குயிக் செலக்டர் 2 இப்போ வந்து ப்ளூடூத் நம்ம இது பண்ணால் ப்ளூடூத் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், ஃபோனையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஹெட்செட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சாங்ஸாக இருக்கட்டும், கால் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து KTM ஏதோ ஆப் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில. KTM ஆப். ஸோ இப்போ ப்ளூடூத் நம்ம உள்ளே போய்ட்டு ஆன் பண்ணிட்டோம்னா அப்படியே வெளியே வருங்க. வெளியே வந்துட்டு இங்கே வந்து KTM ரெண்டு இருக்கும். இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஆடியோ பேரிங் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபோனில் வந்து நம்ம டேரெக்டாக ப்ளூடூத் வச்சு இது கனெக்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம ஆடியோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் வந்து ஹெட்செட் ப்ளூடூத் வச்சு கனெக்ட் பண்ணால் அதுவும் நம்ம தனியாக வந்து கனெக்ட் பண்ணணும். அது வந்து பேரிங் மூலமாக நம்ம ஃபோன் ஹெட்செட் தனியாக கனெக்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? அப்படியே பின்னாடி வந்தோம்னா திரும்ப அதே போல் செட்டிங்ஸ்குள்ளே போவோம்.
போயிட்டு ப்ளூடூத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா டிஸ்பிளே தீம். இது வந்து பிளாக் கலரில் இருக்கா, இது நைட் தீமு. அப்புறமேட்டுக்கு ஆட்டோமேட்டிக் வச்சோம்னா ஒயிட் கலரில் வரும். அது வந்து ரன்னிங்கில் நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து ஷிஃப்ட் லைட்டு. இப்போ RPM 1 வந்து எவ்வளோக்கு மேலே போனால் ஷிஃப்ட் ஆகணும், RPM 2 வந்து எவ்வளோக்கு போனால் நம்ம ஷிஃப்ட் லைட்டு எரியணும்னு சொல்லிட்டு அதை நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஷிஃப்ட் ஆனது பிளிங்க் ஆகி எரியும்ல, அது வந்து வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே பேக் வந்தோம்னா நம்ம கிளாக் டேட்டு அது வந்து நம்ம ரீசெட் பண்ணால் அது பண்ணிக்கலாம். அதில் வந்து அப்புறம் வந்து யூனிட்ஸ் நம்ம வந்து அந்த கிலோமீட்டர் பர் ஹாரா இல்லை மைல்ஸ் பர் ஹாரா அதெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபியூல் கன்சோல், அது அந்த கிலோமீட்டர் அந்த இது நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம எது வேணால் இதில் வந்து வச்சுக்கலாம். கிலோமீட்டர் பர் லிட்டர் பர் 100 கிலோமீட்டர் எல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் லாங்குவேஜ்லாம் தெரிஞ்சது தான், இங்கிலீஷ், UK இத்தனை லாங்குவேஜ் இருக்குது. நம்ம இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ண போகிறோம். சர்வீஸ் நம்ம வந்து இன்னும் எத்தனை கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதிலே நமக்கு காமிச்சிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் இருக்கும், அது வந்து KTM ரைடு. அதான் நம்ம ப்ளூடூத் சொன்னோம்ல. ஸோ அவ்வளோதான், இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பற்றி சொல்லியாச்சு. சும்மா வந்து எக்ஸாஸ்ட் நோட் போட்டு காமிச்சிடறேன். எக்ஸாஸ்ட் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் நியூட்ரலில் இருக்கா. இப்போ நான் வந்து ரொம்ப ரிவ் பண்ணலை, ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து சொன்னால ஸ்டாஃப்ஸோட அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ரன்னிங்கில் காமிக்கிறேன் எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம அப்படியே வந்து GoPro Hero மாறிக்கலாம். இன் 3, 2, 1. இப்போ வந்து நம்ம வந்து GoPro Hero மாறியாச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, காலேஜுக்குள்ளே சின்ன ரவுண்ட் அடிச்சுட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சொல்ல நான் வந்து தீம் சொன்னேன்ல, நைட்டு தீம் வந்து டே தீமு, ஒயிட் கலர் தெரியுதா. இப்போ சும்மா நான் வந்து இந்தியன் சவுண்ட் எடுங்க பார்க்குறேன். இந்த சவுண்ட் உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? சவுண்ட் ஆனால் வேறு லெவல் கைஸ். எக்ஸாஸ்ட் ஏன் கழட்டுன்னு கேட்காதீங்க, அது வந்து சும்மா கழட்டி வச்சுருக்கோம். சவுண்ட் நல்லா வரும் இல்லை, ஸோ அதனால் கழட்டி வச்சுருக்கோம். அப்படியே வெளியே போவோம். இந்த வண்டியோட பவர்லாம் அடிச்சிக்கவே முடியாது. 390 390 தான் கைஸ். உங்களுக்கு வந்து 390 பவர் தெரியாது. சவுண்டு நல்லா கேட்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எனக்கு எப்பவுமே இது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து நேக்கடு பீஸ்னே சொல்லலாம். இந்த வண்டிக்கு ஒரு காம்படிஷன் என்ன வண்டி சொல்லலாம், டாமினர் 400 சொல்லலாம். நம்ம டாமினர் 400 சொல்லலாம். நிறைய வண்டி இருக்கு. நிஞ்சா 300 சொல்லலாம், நிஞ்சா 400. இப்பொழுதுக்கு இந்த வண்டியோட பீட் பண்ணுற மாதிரி எந்த வண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எதை சொல்கிறது, நிஞ்சா 400 சொல்லலாம். RC 300 இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். ஆனால் நிஞ்சா 400 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, பவர் ரொம்ப அதிகம் இருக்குது. அடிச்சு தூக்கி கெடாசிடும் அந்த பவர்லாம். அது ஸோ பார்த்தீங்கன்னா RC 300 இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், ரெண்டுமே நமக்கு வந்து சேம் இன்ஜின் தான், தவிர சேம் இன்ஜின் தான். ஆனால் அந்த பொசிஷன் மாறதுனால நம்மளுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல் கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது, நேக்கட் பைக்கில். ஆனால் இன்னும் வந்து 165 போயிருக்கேன். ஆனால் அந்த வாபிளிங் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. க்ளீன் ரோட்டில் நம்ம போனோம்னா, கொஞ்சம் மோசமான ரோட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாபிளிங் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா நேக்கட் பைக்னால கொஞ்சம் வாபிளிங் இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். ரோடு நல்லா இருந்துச்சா நீங்கள் அதை ஃபீல் பண்ண மாட்டீங்க. சப்போஸ் ரோடு கொஞ்சம் மோசமாச்சா யூ கேன் ஃபீல் இட். ஓகே, அப்படியே ஹைவே ரன் பண்ணி காமிக்கிறேன். இன்சைடு பார்க்க மாட்டேயா. ஆனால் எனக்கு பேச்சே வரல இந்த வண்டியோட பவரை பற்றி பேசணும்னா. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா KTM பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு KTMனா எப்படி இருக்கும், அதோட இனிஷியல் பவர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஐயோ, நான் வந்து கூடி சீக்கிரம் RC 390 ஏதாவது வண்டி கிடச்சுன்னா போடுறேன். சாண்டி வண்டி இருக்குது. ஸோ சும்மா ஒரு ஸ்ட்ரெச்சிங் அடிப்போமா? இல்லை உங்களுக்கு சவுண்ட் எப்படி கேட்குன்னு தெரில. டவுன் சீட் நான் ஆட்டோ பிளிப்பில் பண்ணுறேங்க. எஸ்பா சவுண்டு கேட்கணுமே நீங்கள். டவுன் ஷிஃப்ட் நான் ஆட்டோ பிளிப்பில் பண்ணுறேன். அப்பா கிளியுது, ரோடே என்னைய தான் கேஸ் பார்க்குது. அப்பா சவுண்டுனா இப்படி இருக்கணும் வண்டி சவுண்டு. ஆனால் இதோட BS4 சவுண்டு பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த BS4 வந்து அந்த கேட்டலிக் கன்வெர்ட்டர் அந்த கொஞ்சம் ஸ்டப்ஸ்லாம் போட்டாங்களே. பா அந்த பவர் தாங்க, பவர் KTM பவர்னா KTM பவர் தான் ஐயா. ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் இங்கே எவ்வளோ எதிர்பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 20-25
ஆவரேஜாக தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம் 20-25. சப்போஸ் நீங்கள் ஹைவேல க்ரூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 334 வரைக்கும் 35 வரைக்கும் கிடைக்கலாம் ஹைவேல. ஒரு 4000 to 6000 ஆர்பிஎம் நீங்கள் எந்த வண்டியில் மெயின்டைன் பண்ணாலுமே நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து மைலேஜ் கன்ஃபார்ம் இதில் வந்து மைலேஜ் செக் பண்ணலாம். மைலேஜ் நல்லா கிடைக்கும் வண்டியில். ஓகேவா? ஸோ நீங்கள் 3 எடுத்து டெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்த்தே ஓட்டுங்க. ஏன்னா அதோட பவர் வந்து இனிஷியலாக வேறு லெவல் பவராக இருக்கும் அந்த வண்டிக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இந்த வண்டியை பற்றி எல்லாமே சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கும் டியூக் 390 இப்போ ஓட்டுறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என் வண்டிக்கு இந்த வண்டிக்கு அந்த ஸ்டெபிலைசேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. யூ கேன் ஃபீல் இட். அந்த எம்ஆர்எஃப்க்கும் இந்த மெட்ரோருக்கும் இந்த கிரிப் இருக்குது பாருங்க, டோட்டலாக அப்படியே வேறு கிரிப்பாக இருக்கும். அது குயிக் ஷிஃப்டர் ஆட்டோ இப்போல்லாம் நல்லா அடிச்சிக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற காசுக்கு இந்த வண்டி இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா 3,20,000 30,000 வரும்னு நினைக்கிறேன். அது ஊரை பொறுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ வந்து கொடுக்குற காசுக்கு இந்த வண்டி ஒர்த்தானது தான். ஸோ இனிஷியலாக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 390 பிகினர்னால் 156 தான் பழகணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எடுங்க, 390 எடுக்கிறதா எடுங்க. ஆனால் எடுத்துகிட்டு கொஞ்சம் நாள் செட் ஆகுங்க. அந்த வண்டிக்கு செட் ஆகிட்டு இந்த வண்டியோட பவர் தெரியும் உங்களுக்கு, பிரேக்கிங் தெரியும்ல. ஸோ வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வண்டியில் இப்போ 100 போய் அங்கே நிறுத்த முடியும் நம்மளால். அந்த மாதிரி வண்டியோட அடாப்ட் ஆகிட்டு நீங்கள் வந்து ஓட்டுங்க. பிகினர்னால் 156 தான் வண்டி ஓட்டணும், அதுக்கு மேலே சிஸ்டம் எடுக்கக்கூடாது அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து எல்லாமே சொல்லிட்டேன் இந்த வண்டியை பற்றி. டியூக் 390 சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லணும்னா த பீஸ்ட், அவ்வளோதான். வேறு இந்த வண்டியை பற்றி சொல்கிறதுக்கு அது எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து இந்த வண்டியை ஓட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வண்டியை பற்றி. ஆனால் RC 390 தான் கைஸ். அதே நான் எல்லா வீடியோவும் இந்த வீடியோ சொல்கிறேன். எல்லா வீடியோலுமே அந்த RC 390 சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த வண்டி அவ்வளோ பிடிக்கும். அப்போ நீ வச்சுக்க வண்டி பிடிக்காதங்க, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் RC 390 கூட சீக்கிரம் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இந்த விளாக் வந்து இதோட என்ன பண்ணிக்கலான்னு விரும்புகிறேன். ஏன்னா ஆல்ரெடி லென்த்தாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அந்த தம்ஸ் அப் பண்ண கொடுத்துட்டு மறக்காமல் அப்படியே ரைட் சைடில் வந்தீங்கன்னா சப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிட்டு அப்படியே பக்கத்தில் மணி பட்டன் இருக்கும், அதையும் தட்டிட்டு ஆளில் போட்டு போயிருங்க. அப்போலாம் நான் அடுத்தடுத்து போய் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ அப்படியே நம்ம வந்து அடுத்த வீடியோ சந்திப்போமா? அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா, பாய், பீஸ்.